இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 28:6. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமீனாலாவது தீர்க்கதரிசிகளானாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். பெலிஸ்தர் சவுலை அழிக்க போகிறாங்கன்றதை தெரிஞ்ச சவுல் தேவன்கிட்ட நான் என்ன செய்யணும்னு கேட்டபோது தேவன் பதில் சொல்லவே இல்லை. அப்போ சவுல் குறி சொல்கிற பெண்கிட்ட வந்து நான் சொல்கிற ஒருத்தனை எழும்பி வர செய்யின்னு சொல்கிறான். அது யாருன்னா சாமுவேல். அதாவது சாமுவேல் முன்னாடியே செத்து போயிட்டான். ஆனால் அந்த பெண்கிட்ட அவனோட ஆவியை எழும்பி வர செய்ய சொல்கிறான். அதன்படி அவளும் மந்திரத்தால் சாமுவேலின் ஆவியை எழும்பி வர பண்ணுறா. அவனும் எழும்பி வரான். அப்போ சாமுவேல் கிட்ட சவுல் ராஜா பெலிஸ்தர் என்னைய கொல்ல போகிறாங்கன்னு நான் தேவன்கிட்ட என்ன செய்யணும்னு கேட்டபோது தேவன் எனக்கு பதில் கொடுக்கல. அதனால் நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லுன்னு கேட்குறான். அதுக்கு சாமுவேல் கர்த்தர் உன்னை விட்டு விலகினதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிடுறான். அதே போல் சவுலை பெலிஸ்தர் கொன்று போட்டாங்க. இங்கே சவுலுக்கு தேவன் மறு உத்தரவு கொடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவன் குறி சொல்கிற பெண்கிட்ட போனது முதல் தப்பு. அவன் அந்த பெண்ணை நம்பாமல் தேவனை விடாமல் ஜெபித்திருந்தாலே தேவன் அவனுக்கு வெளிப்பட்டிருப்பார். சவுலும் செத்து போயிருக்க மாட்டான். சில பேர் இந்த சவுலை போல் தப்புகளை திருத்திக்காமல் தேவன் கொடுக்குற தண்டனையில் இருந்து தப்பிக்கிறதுக்கு தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து அழிந்து போகிறாங்க. இங்கே சாமுவேல் வந்தும் ஒரு பிரயோஜனமும் சவுலுக்கு இல்லை. அப்போ நம்மளோட அவசரத்துக்கு தேவனை விட்டு விலகிற மாதிரியான காரியங்களை செய்யும்போது தேவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாக தான் ஆகும். அப்போ தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற தண்டனையிலேருந்து தப்பிக்கணும்னா முதல்ல நம்ம செய்த தப்புகளை திருத்திக்கிட்டு தேவனை விடாமல் விலகி போகாமல் தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுக்குற வரைக்கும் தேவனை நம்ம பற்றி கொண்டு வேண்டுதல் செய்யும்போது தேவன் இரக்கப்பட்டு நிச்சயமாக நம்மக்கிட்ட பேசுவார், நம்மளை மன்னிப்பார், காப்பாற்றுவார். ஆமேன்.